ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்து பார்க்கலாமா? இது 1 பார்ட் மெக்ரோனி செய்ய போகிறோம். ஒரு குக்கர்லேயே செய்ய போகிறோம். தனியாக வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒரு பீஸ் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நீங்கள் 1/4 கிலோ மெக்ரோனி எடுக்கிறதா இருந்தால் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோவாக இருந்ததுன்னா அதே 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. இதுக்கு பிரியாணி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடும்போது நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் வரும். அது போட்டு நல்லா கலக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வச்சுருக்க மெக்ரோனியை அதில் போடுங்க. மெக்ரோனி மூழ்கி இருக்கணும் அந்த தண்ணியில். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் கொடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறுனுச்சுன்னா கெட்டியாகிடும். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நாளைக்கு இன்னொரு லஞ்ச் பாக்ஸில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.